அல்லாஹ் கேட்பான், நான் நிறைய பேருக்கு குழந்தைகளை கொடுக்காமல் இருந்த நேரத்தில் உனக்கு 2, 3, 5 என்று குழந்தைகளை தந்தேன். அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய தலையை தொங்க விடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடும். எனவே அந்த ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு போய்விடாமல் எஞ்சியிருக்கிற காலத்திலே நாம் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். ஏற்கனவே தவறு விட்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய துஆ செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹ் மறுக்காமல் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈமான், தக்வா, அக்லாக், நல்ல வாழ்வு கிடைப்பதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அதே போன்று இதற்கு பிறகு குழந்தைகளை திட்டமிட்டு அல்லாஹ்வுக்காக வளர்க்க முயற்சியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.